மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது மத்தேயு 15:28. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆஹா, நான் இஷ்டப்பட்டதையும் தருகிறார். சோத்திரம். இஷ்டமானவனுக்கு தருகிறார், அவர் இஷ்டப்படி தருகிறார். என் இஷ்டத்தையும் அவர் தருகிறார். நான் எதை இஷ்டப்பட்டேனோ, நான் எதை விரும்பினேனோ, ஏன் இஷ்டப்படுறதையும் கர்த்தர் தர்றாரு. அவர் இஷ்டப்படி மட்டும் இல்ல, ஏன் இஷ்டப்பட்டதையும் கர்த்தர் தருகிறார். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நீ விரும்புகிறபடியே உனக்கு. இன்னைக்கு யார் யார் என்னென்ன விருப்பத்தோடு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உன் மன விருப்பத்தை பார்க்கிற தெய்வம். சங்கீதம் 20:4 சொல்றாரு, உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். உன் மன விருப்பத்தின்படி தருவார் பிரதர், சிஸ்டர். உங்க மன விருப்பத்தின்படி தருவாரு. அவர் தான் சொல்றாரு, நீ இஷ்டப்பட்டதையும் தருவேன். நீங்க இஷ்டப்படுறது அவருக்கு பிரியமா இருக்கணும் இல்லையா? எல்லாருமே இஷ்டப்படலாம், ஆனா நான் இஷ்டப்படுறது அவருக்கு இஷ்டமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம தகுதிக்கு மேல நம்ம இஷ்டப்பட கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ இஷ்டப்பட்டதை உனக்கு தருவேன், உன் மன விருப்பத்தை உனக்கு தருவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24. நீதிமொழிகள் 10:24 படிங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து, துன்மார்க்கனுக்கு பயப்படுற காரியம் வரும், நீதிமான் ஆனா நீதிமானுக்கோ விரும்புகிற காரியம் தரப்படும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீ என்ன விரும்பி வந்திருக்க எனக்கு தெரியாது. உன் குடும்பத்தை குறித்து நீ விரும்பி வந்திருக்கலாம், உன் வாழ்க்கை குறித்து நீ விரும்பி வந்திருக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்து நீ விரும்பி வந்திருக்கலாம். நீ என்ன விருப்பத்தோடு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்திருக்க எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறதை உனக்கு தருவேன். சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சாலமோனே இப்படி முன்னால வா, நீ விரும்புறது என்னன்னு என்கிட்ட கேளுன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரே விருப்பம்தான், நான் சும்மா நான் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, பட்டதாரி ஒன்றும் கிடையாது, எனக்கு ஞானம் இல்லைப்பா, இந்த ஜனங்களை நான் ஆளணும், இந்த ராஜ்யத்தை நான் ஆளணும், எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். அவன் விரும்பினபடியே கர்த்தர் எதை கொடுத்தாரா? ஞானத்தை கொடுத்தார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விரும்புகிறபடி கேள், நீ விரும்பினதை கேள். அவர் இஷ்டமானவனுக்கு தர்றாரு, அவர் இஷ்டப்படி தர்றாரு. மூணாவது, நீ இஷ்டப்பட்டதை அவர் தருகிறார்.